நெல்லையில் தனியார் பள்ளியில் பென்சில் பிரச்சனையால் 8ஆம் வகுப்பு மாணவனை சக மாணவன் வெட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மோதலை தடுக்கச் சென்ற ஆசிரியைக்கும் அரிவாள் வெட்டு விழுந்தது. இதுகுறித்து முழுமையாக விசாரிக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மேரி மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவருக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒரு மாணவனிடம் பென்சிலை மற்றொரு மாணவன் கேட்ட நிலையில் அதனை வழங்க மாணவன் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட முன்பகையால் ஆத்திரமடைந்த மாணவர் மற்றொரு மாணவரை அரிவாளால் வெட்டினார். இதில் அந்த மாணவருக்கு தலை, தோள், கை என 3 இடங்களில் வெட்டு விழுந்தது. இதை தடுக்கச் சென்ற ஆசிரியைக்கும் கையில் காயம் ஏற்பட்டது. இதனை பார்த்த சக மாணவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வகுப்பறையை விட்டு வெளியே ஓடினர். காயமடைந்த மாணவரை ஆசிரியர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனிடையே திட்டமிட்டே அரிவாளால் மாணவன் தாக்குதல் நடத்தியதாக பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் தெரிவித்தனர். மோட்டிவ் ஒன்றும் தெளிவாக சொல்ல மாட்டேங்காங்க. பென்சில் பிரச்சனை மட்டும் சொல்றாங்க. இன்னும் உள்ள எனக்கு அது தோணலை. இது ஒரு பென்சில்னால ஒரு பையன் தானா கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அருவாளை கொண்டு வந்திருக்கான். அன்னைக்கு வீட்டுல இருந்து கொண்டு வந்து வெட்டியிருக்கான். அவன் ஸ்கூல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்து கொண்டு வந்து மோட்டிவ் அன்னைக்கு வெட்டணும்னு வெட்டியிருக்கான். பாதிக்கப்பட்ட மாணவனின் மருத்துவ செலவுக்கு பள்ளி தரப்பிலோ மாவட்ட நிர்வாகம் தரப்பிலோ எந்த உதவியும் செய்யவில்லை என கூறி பெற்றோரும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி பணம் கட்ட வேண்டியதில்லை என்று தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தனியார் பள்ளிக்கு நேரில் சென்று விசாரணை நடத்திய காவல் துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் சம்பந்தப்பட்ட வகுப்பில் இருந்த மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படும் என்றார். 2 பேரும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பென்சில் வாங்குறதுல சின்ன சண்டை வந்திருக்கு. அது மனசாம வந்திருக்கு. அதனால பேசாம வந்திருக்காங்க 2 பேரும். அதுல ஒரு பையன் இன்னொரு பையனை அருவாளால தாக்கியிருக்காரு. இப்போ அந்த தாக்கப்பட்ட பையன் கண்டிஷன் நார்மலா இருக்காரு. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இதையடுத்து வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரும் பள்ளியில் விசாரணை நடத்தினர். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நெல்லையில் பள்ளியில் நடந்த அரிவாள் வெட்டு சம்பவம் பற்றி முழுமையாக விசாரிக்கப்படும் என்றார். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு சம்பவம் உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. மென்மேலும் அது நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக சவுத் சைடு சார்ந்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு புதிதாக பயிற்சியை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. வருகின்ற 24ஆம் தேதி என்னுடைய மானிய கோரிக்கை இருக்கின்றது. நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் அது புதுவிதமான அனௌன்ஸ்மெண்டாக கண்டிப்பாக வரும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். சக மாணவர் மீது தாக்குதல் நடத்திய மற்றொரு மாணவர் கூர்நோக்கு இல்லத்தில் வைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது.